ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிடி, பிஆர்டியினுடைய செகண்ட் சிவி லிஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போது வரும்? வருமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ மார்க் இருந்தால் அதில் எங்களோட நேம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து பார்த்தோன்னா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது செகண்ட் சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டினுடைய ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடும்போது ஒரு முறை கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரேஷியோ அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 1:3 3 பேர் அப்படிங்கிற விகிதாச்சார அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். சில பேர்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் ஒழுங்காக இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்கில் ஃபில் பண்ணுறதுல எந்த ஒரு காலவரையும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் வீதம் கூப்பிடுவாங்க. பட் அப்படி இருக்கும் பட்சத்துலேயும் காலியாக உள்ள பணியிடங்களை நாங்கள் செகண்ட் பேஸ் மூலமாக நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க டிஆர்பியோட வெப்சைட்டில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரோட மார்க்லாம் வரும், யாரெல்லாம் அதில் யாரோட நேம்லாம் வரும், பாசிபிலிட்டி யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுமாதிரி கேஸும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா, அந்த டிஎஸ்சிலாம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த அப்டேட் இருந்தாலும் அஃபிஷியலாக நமக்கு கிடைக்கும். நன்றி.